உங்களுக்கு ஓட்டு தைரியமா போங்கன்னு சொல்றாங்க. நம்ம இளைஞர்கள் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா, அக்கா எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான், தைரியமா போங்க. இப்ப வெற்றி பெறது யாருன்னா நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. இது யாராலும் சொன்னால் உங்கள் உழைப்பால் நீங்கள் ஓட்டு போடுறதுனால அவங்க வெற்றி பெறாங்க. படிச்சவங்க, ஆராய்ச்சி பட்டம் பெற்றவங்க, படிச்சவங்க, ஐநா சபை வரைக்கும் பசுமை தாய் தன் தலைவராக இருந்து போய் வாதாடி வந்தவர்கள், திறமையானவங்க. இப்ப நம்ம தொகுதியில முதல் முறையா ஒரு பெண் எம்பி டெல்லிக்கு போறது உறுதியாயிடுச்சு. பெண் தான் எம்பி உறுதியாயிடுச்சு. அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவீங்க, நம்பிக்கை இருக்கு. மற்றவங்களுக்கு நீங்க போய் சொல்லணும். உங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுல, சொந்தக்காரங்க, பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வெற்றி பெறது உறுதி. நம்ம சகோதரி, உங்க சகோதரி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி ஓட்டு கேட்கணும். போடுவீங்க தானே? என்னம்மா நம்பலாமா? எல்லாம் ஓட்டு போடுவீங்க தானே? ஆமா, போன தேர்தல் எனக்கு ஓட்டு போட்டீங்க, நல்லா ஓட்டு போட்டீங்க. நம்ம ஊர் எல்லாம் இந்த தம்பி நீங்க எல்லாம் போடுவீங்க தானே? எல்லாத்துக்கும் சொல்லணும், நம்பிக்கை இருக்கு. மறவாதீர்கள் மாம்பழம் சின்னம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசக்கூடியவர் நம்முடைய மாவட்டம் முழுசும் தெரிஞ்சவர் DK அன்பா சொல்லுவாங்க. DK ராஜேந்திரன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிய மோடி ஆதரவு பெற்ற வேட்பாளர், மருத்துவர் ஐயா சின்னையாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பூச்சார் டிடியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணிய ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய அன்பு சகோதரி சௌமியா அன்புமணியை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தியாகச்சம்மல் மரியாதைக்குரிய அண்ணன் GK அவர்களே, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி SP வெங்கடேசன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல்மிகு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள் மக்களே, செல்லம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் மக்களே, அத்தனை பேருக்கும் பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம் களத்தில் நிற்பவர் எப்படிப்பட்ட வேட்பாளரை எண்ணி பார்க்க வேண்டும். படித்தவர், பண்புள்ளவர், இந்த மாவட்ட மக்கள் மீது அன்பும் பாசம் வைத்துள்ளவர், ஒரு தியாக உள்ளத்துக்கு சொந்தக்காரர். நம்ம இருக்கின்ற வேட்பாளர் காட்டிலும் பொது சேவையிலே ஆர்வமாக உண்டு. இந்த மாவட்ட மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஏதாவது செஞ்சு அவன் நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர், பாராளுமன்றத்தில் தருமபுரி மாவட்ட மக்களுடைய நிலையை எடுத்து குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வேட்பாளராக, ஒரு சமூக சேவையாக நமக்கு வேட்பாளர் கிடைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் சிந்தாமல் சிதறாமல் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து பெரிவாரான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வார். உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய கட்சியின் மாவட்ட செயலாளர், தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் SP வெங்கடேசன் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவாக கேட்டுக்கொண்டு, நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளுக்கு இந்த காவிரி உபரி திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், கோரிக்கைகள் இன்று முதல் வலியுறுத்தி வருகிறார். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நமது முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழத்தை வாக்களித்து அளித்து வெற்றி பெற செய்தீர்கள். அவர் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் மீண்டும் மோடி ஆவது உறுதி. அவரிடம் நேரடியாக கேட்பார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 2 நாட்கள் முன்பு கூட வேலூர் சென்ற பொழுது பாரத பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் இவருக்காக வாக்கு அவரிடம் பேசினார். அந்த பேச்சில் கூட இந்தியிலும் இங்கிலீஷிலும் தமிழிலும் பேசினார். பாரத பிரதமருக்கு புரியும், மத்திய அமைச்சர்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண கிராமப்புற தாய்மார்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் பாத்துங்க எவ்வளவு பிரியம் கிட்ட பேச உங்களுடைய கஷ்டங்களையும் புரிந்தவர் நமது வேட்பாளர். அது மட்டும் இல்லாம தண்ணி முழுமையாக தண்ணி வந்துச்சுன்னா வருஷம் இந்த கடத்தூரில் தண்ணி வரும். இதுதான் இது போன்ற நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காகவும் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காகவும் நமது மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடும் நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் சின்னையாவுடைய கொள்கைகளை நிறைவேற்றி தருவார். கண்டிப்பாக நீங்கள்
நமது வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் செய்து வாக்களிக்க வேண்டும். திமுக அண்ணா திமுக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா வேஸ்ட் தான். ஏன்னா பாரத பிரதமர் இப்ப எடப்பாடி முதலமைச்சர் கண்டிப்பா இல்ல. அதனால மீண்டும் மோடி சொன்னதா இந்த மத்திய அரசு நிதி அதிகமா வரும். அதனால நமது மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நமது வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நமது குறைகளையும் உங்கள் குறைகளை பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மாவட்டம் முழுமையாக பெண்களுடைய அமோக ஆதரவு நமது வேட்பாளர் கொடுது. போகும் இடமெல்லாம் பெண்கள் எங்க மாதிரி பெண்கள் நாங்க பெண்கள் கூட முழுவதும் ஆதரவு சொல்றாங்க. அதனால இந்த கிராமத்தை சார்ந்த அனைவரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். மரராஜர் மாம்பழம். நன்றி, வணக்கம். பின்னால இருக்கிற வண்டி இல்ல, அந்த பள்ளிக்கூட வண்டி கொஞ்சம் வழி விடுங்க. பின்னால இருக்கிற வண்டி அம்மா நீங்க கூட கொஞ்சம் வழி விட்டுருங்க. ரொம்ப நேரம் குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்களாம் பாருங்க கையாட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுல மாம்பழத்துல போட சொல்லுவாங்க. குழந்தைங்களாம் பாருங்க எவ்வளவு உற்சாகம் பாருங்க. உங்க அம்மா மாதிரி போட்டு கொடுங்க. மாம்பழத்துல போட சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட எல்லாம் குழந்தைலாம் உற்சாகமா கையாட்டி வர சொல்றாங்க. அடுத்து நம்முடைய கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற மீண்டும் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும் என்று உற்சாகத்தோடு செயலாற்றி வருகிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய வெங்கட்ராஜ் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வருகின்ற 19ஆம் தேதி மறக்காமல் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாம் ஏன் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர், ஒரு நல்ல பண்பாளர், நல்ல படிப்பாளர். இவர் பாராளுமன்ற உறுப்பினரானால் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்கும் பொழுது நமது மாவட்டத்தில் இருந்து டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் எம்பியாக பதவியேற்றால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் மந்திரி ஆவார். அது மட்டுமில்ல சகோதர சகோதரிகளே, தருமபுரி மாவட்டத்தின் முதல் பெண் எம்பியாக இருப்பார். முதல் பெண் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார். அது மட்டும் இல்ல, மோடிஜி அவர்களிடம் கோரிக்கை வைத்து நம்ம தருமபுரி மாவட்டத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்து கொடுப்பார். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருப்பீர்கள், பாரத பிரதமர் எப்படி வரவேற்று சௌமியா அன்புமணி அவர்களை எப்படி பார்த்தார் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிவியில் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமில்ல சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தீய சக்தியும் துரோக சக்தியுமாக இந்த 2 கட்சிகளையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. கடந்த 60 வருடங்களாக பொய்தான் மூலதனம். இவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2021 520 வாக்குறுதிகள் கொடுத்து ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. ஆகையால் இவர்கள் வந்தும் எந்த பிரயோஜனமும் தருமபுரி மாவட்டத்துக்கும் இல்லை, தமிழகத்துக்கும் இல்லை. இவர்கள் வந்தால் தருமபுரிக்கும் எதுவும் செய்ய போவதில்லை, தமிழ்நாட்டுக்கும் எதுவும் செய்ய போவதில்லை. ஆகையால் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மறக்காமல் நீங்கள் வாக்களிப்பீர்கள். ஆனால் நமது குடும்பத்தில், நமது சொந்த பந்தத்தில், சகோதரிகளிடம், நண்பர்களிடம் சொல்லி வருகின்ற 19ஆம் தேதி மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு பெண் வேட்பாளர், சகோதரிகளே நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் வேட்பாளர், தகுதியானவர், படித்தவர், இதை விட வேற என்ன வேண்டும்? நீங்கள் மறக்காமல் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து முனைவர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்து நாட்டின் பெண் மந்திரியாக்குவீர்கள் என்று நம்பி உங்களிடம் இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னால இருக்கிறவங்க முன்னால வாங்க, பேசுறாங்க, வந்து பாருங்க, கேளுங்க. பின்னால வாங்க தம்பி, முன்னால வாங்கல்ல. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர், உங்களால் எம்பி ஆகி மந்திரியாக போறவரு, பின்தங்கிய மாவட்டம் சொன்ன தருமபுரிக்கு நாடாளுமன்றத்தில் வாதாடி நல்ல வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிற நம்முடைய வேட்பாளர் பாருங்க. எல்லாம் சிரிச்ச முகத்தோட கையாட்டி வரவேற்கிறோம். நீங்களும் சிரிக்கிறீங்க அவங்களை பார்த்த உடனே. உங்க முகத்துல முக மலர்ச்சியோட இருக்கு. ஆகவே உங்கள் சகோதரி, உங்க வீட்டு பெண்
நம்ம வீட்டு பெண் என்ற பாச உணர்வோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார் நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாட்டியாம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு இறங்கி இருக்கின்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜி.கே. வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஏசி சண்முகம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பெஸ்ட் ராமசாமி அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேவநாதன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு களமிறங்கியிருக்கிறேன். இங்க நம்மளுடைய கௌரவ தலைவர் அவருடைய ஆசி பெற்ற தியாகச்செம்மல் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் டி.கே.ஆர். அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்திருக்காங்க, தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. பாட்டாளி சொந்தங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் வந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர். இந்த பகுதியில நான் புதுசு கிடையாது, நிறைய முறை வந்திருக்கிறேன். இப்ப தொகுதியில பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறேன். எங்க பார்த்தாலும் தருமபுரியில தண்ணி பிரச்சனை இல்லையாம்மா, தண்ணி தான் கிடையாது. தண்ணின்னு கேட்டு கேட்டு நம்மளும் மூஞ்சி போயிட்டோம். இதுக்கு மேல எப்படிடா தண்ணி கேட்க, தண்ணியில எல்லா போராட்டம் பண்ணியாச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக போராட்டம் செய்துதான் ஒக்கடேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதை கொண்டு வந்தாங்க. அவர் பண்ணிய போராட்டங்களும் அவர் மனித சங்கிலியை எல்லாம் செய்து அவ்வளவு போராட்டம் அவ்வளவு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக தான் தமிழக அரசு அன்றைக்கு ஒக்கடேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அறிவித்தார்கள். அதுல ஒரு பாதி நடந்திருக்கு, இன்னும் ஒரு பாதி நடக்கணும். இனிமேல் தான் அது பண்ணணும். அதுக்கே கடன்லாம் வாங்க வேண்டியிருக்கே போன்ற அதனாலே அது நின்று போயிருக்கிறது. ஆனால் நிரந்தர தீர்வு இருக்கு. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. அது தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தா நிஜமாவே தருமபுரி மாவட்டத்துல தண்ணி பிரச்சனையே இருக்காது. நம்ம காவிரியிலிருந்து கொண்டு வர அதிகப்படியான நீரை ராட்சத குழாய்கள் மூலமோ இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி புது தொழில்நுட்பம் மூலம் ஏரி குளங்களை நிரப்பி விட்டாலே நம்ம ஊர கிணத்துல தண்ணி வரும். இந்த திட்டத்தை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தும் ஒருத்தர் கூட செய்யணும். அதான் உண்மை. இந்த திட்டத்தை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. நம்ம தண்ணி பிரச்சனை, அதாவது தமிழ்நாட்டுல தருமபுரி மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்கு என்பதை ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தியாச்சு. ஐயா போராட்டம் பண்ணியிருக்காங்க, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா யார் காதிலும் விழல. அதே போல வேலை வாய்ப்பு பிரச்சனை. எத்தனை பசங்க நம்மளோட வீட்டுல இருக்காங்க, நம்ம வீட்டுல படிச்ச பசங்க இருக்காங்களா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எங்க போயிருக்காங்க, நமக்குள்ள இருக்காங்களா? எல்லா வெளியூர்ல இருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த ஊர்ல இருக்கிறவங்கன்னா பார்த்தா வேலை இல்லாம இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நில உரிமையாளர்களா இருந்தவங்க கூட இன்னைக்கு வெளியில போய் வேலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஒசூர்லயோ பெங்களூர்லயோ கோயம்புத்தூர்லயோ போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஏன் இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியவில்லை? எவ்வளவு பெரிய மாவட்டம், எத்தனை லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். வேலை செய்வதற்கு தகுதியான இளைஞர்களும் இளம் பெண்களும் இவ்வளவு பேர் இருந்தோம். ஒரு நல்ல தொழிற்சாலை உருவாக்கி கொடுக்க மனசு இல்லை. இப்பதான் அதுவும் நம்முடைய பக்கத்துல நின்று கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் தியாகச்செம்மல் அவர்களும் எத்தனையோ போராட்டம் பயங்கர சண்டை போட்டுதான் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க. இல்லன்னா சிப்காட் வந்திருக்காது. இப்ப கூட சிப்காட் வந்துருந்தா உடனே நாளைக்கே வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிப்காட் வந்தா கூட அந்த வளாகம் எடுக்கணும். அது ஒரு பெரிய இடத்தை எடுத்து அதை சரி பண்ணி வச்சாதான் அதுல தொழிற்சாலைகள் வரும். அதுல எல்லாம் அப்ளை பண்ணி தொழிற்சாலை எல்லாம் அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும். சிப்காட்னா இடம் தான், அதுக்குள்ள நிறைய தொழிற்சாலைகள் வரும். அது அப்ப கூட தண்ணி இருந்தா தானே தொழிற்சாலை வரும். தண்ணியே இல்லாம தொழிற்சாலை யாரும் கட்ட மாட்டாங்க. தண்ணி இல்லைன்னா அவங்க எப்படி தொழிற்சாலை கட்டுவாங்க? தண்ணி முதல் தேவை. அதற்கு நிறைய திட்டங்கள் இருக்குன்னா அதை செய்வதற்கு யாருக்கும் மனசு இல்லை. அந்த திட்டங்களை கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த மாதிரி திட்டம் இருக்கு, அந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அதை கூட யாரும் கண்டுபிடிச்சு வைக்கல. அப்ப இவ்வளவு நாள் இங்க என்ன பண்ணாங்க?
இது வரைக்கும் இருந்தவங்க யாராவது அதை பத்தி சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லல. ஆனால் அந்த திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். எத்தனையோ நல்ல திட்டங்களை கட்சி, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை சகோதரர்களும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்தணுமா வேணாமா? வச்சுட்டு நான் போருமா பேப்பர்ல, அது நமக்கு அதை கொண்டு வரணும்ல. அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் வீட்டு குரல்ல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நான் போய் சொல்லுவேன். அது சென்னையா இருந்தாலும் சரி, டெல்லியா இருந்தாலும் சரி பேசுவேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க இவ்வளவு நாள் சத்தம் போட்டீங்க, யாருக்கு அதுல உழுந்துதா? யாருக்கு அதுலயும் உழல இல்ல. இப்ப நான் போடுறேன் அந்த சத்தத்தை. நீங்க எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க பாரு. உங்களை எல்லாம் பாசத்தோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டாச்சு சத்தம், யாருக்கு அதையும் விடல. இனிமேலாவது போட போற சத்தம். பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களிடம் போய் கேட்போம், எங்க ஊர் பெண்களுக்கு தண்ணி இல்ல, தண்ணி வேணும், நீங்க எப்படியாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவரை கேட்டு கண்டிப்பா வாங்கிட்டு வரலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க அந்த நம்பிக்கை என் மேல வைக்கணும். வைக்கிறீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நான் போய் பேசுறேன், பேசி அவர் தண்ணியை வாங்கிட்டு வரேன். அதுதான் நான் முதல்ல எல்லாம் சொல்லும் போது கூட உழைக்கிறேன் எல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப பண்ற கஷ்டத்தை பார்க்கும்போது இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் தண்ணியை கொண்டு வந்து விட்டாதான் அடுத்த வேலை. தர்மபுரி தண்ணி கொண்டு விடுற வரைக்கும் எனக்கு வேற வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதேதான், அதுதான் நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு 100 மடங்கு யோசிச்சு தண்ணி கொண்டு வரதா என்னுடைய வேலை. நீங்க நம்பிக்கை வைத்து என் மேல் சரி இந்த அம்மா வந்து கேக்குது, நான் உறுதியாக இருக்கேன், கடினமாக வேலை செய்யறேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றத நான் பாக்குறேன். சும்மா இன்னைக்கு வந்து பாத்துட்டு திருப்பி போறது இல்லை. நான் திருப்பி வந்து உங்களை பாக்கணும். அதுக்காக தண்ணியோட தான் வந்து பாப்பேன். அதனால நீங்க வந்து எனக்கு